கிருபைங்கிறது ஒரு போதனை கிடையாது. இதை நான் புரிய வேண்டிய விஷயம். கிருபைங்கிறது உபதேசம் கிடையாது. கிருபைங்கிறது ஒரு நபர். மாம்சத்தை நம்பல, கர்த்தரை நம்புறோம். கர்த்தருடைய கிருபை நம்புறோம்னா அவனுக்கு அதிகமான கிருபை அளிக்கிறாரேன்னு சொல்லுது. கிருபை அதிகமாக பெரிய பாவத்தை கவர் பண்ண சொல்லல, அந்த பாவத்தை வேரோட புடுங்கி போடும். இந்த பகுதியும் பிடிச்சுக்கணும். அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. மாம்ச பலத்தை கொண்டு அறிவை கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நான் அவர் இல்லாம இல்லை. அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னில் வாசமாக இருக்கிறார். அவர் என்னை கொண்டு என்ன செய்யணும் சொன்னாரோ செய்ய முடியும். இந்த வசனத்தின்படி செய்ய கீழ்ப்படிய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. கீழ்ப்படிங்க என்ன கிடைக்கும்? விலக்கி இருக்கலாம், பெருகி இருக்கலாம், கானான் தேசத்துல போய் வாழலாங்கிறார். ஏன் நாம் சம்பூர்ணத்தை அனுபவிக்க முடியவில்லைன்னு பேசி வருகிறோம். நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்பது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், நிறைவா இருக்கணும். வேதம் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானும் அவைகள் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்கிறாரு. நீங்கள் மெசேஜ் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வந்தேன்கிறார். இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படிலாம் இருக்க முடியுமா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த வாழ்வு, அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அது இதே ஒரு காலத்தில் வரும் இல்லை, நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய அந்த ஜோய லைஃப் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற லைஃப் என் சரீரத்தில் வெளிப்படணும், காண்கிற மண்டலத்துக்கு வரணும். கையில் தெரியணும், பொருளாதாரத்தில் தெரியணும், சரீர சுகத்தில் தெரியணும், குடும்ப ரட்சிப்பில் தெரியணும், அப்படி எல்லா பகுதியிலையும் தெரியணும். சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்னா போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும், அதுக்காக போயிட்டு வரேன். மன அமைதிக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இதே ஒரு இடத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் தூண்லேயே சாஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வருவாங்க தெரியுமா, அப்படி வந்திருப்போம், நாங்கள்லாம் வந்திருக்கோம். அந்த வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத தேவ சமாதானத்தை வைத்திருக்கிறேன். காற்றும் கடலும் கொந்தளித்தால் கூட உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் வெளியே போகக்கூடாது. அந்த சமாதானம் என் பொருளாதாரத்தில் தெரியணும். சமாதானம் பொருளாதாரத்தில் தெரியும்னா நத்திங் லேக்கிங் நத்திங் மிஸ்ஸிங்காக இருக்கணும். ஷலோம் சொல்லும் பொழுது எந்த நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. மரணமே ஏற்பட்டால் கூட மரணத்திலிருந்து உயிர்த்தலை பண்ணக்கூடிய வல்லமை தான் ஷலோம். சூனேமியல் சொல்கிறா பார்த்தீங்களா, பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போனோடனே கிட்டத்தட்ட வாலிய வயசுக்கு பக்கத்தில் வந்துட்டான். 12 வயசுக்கு மேலே இருக்கும் பையன், வயசு எவ்வளோன்னு சொல்லலை. அவன் அப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றான். அந்தளவுக்கு தனியான பையன்தான். பையன் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கப்புறம் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாங்க. பையனுடைய அப்பா கேட்குறாரு அம்மாவை பார்த்து, இன்றைக்கி அமாவாசையும் கிடையாது, விசேஷமான நாளும் கிடையாது, ஏன் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, எல்லாம் சரிதான்கிறா. எல்லாம் சரிதான் சொல்லும் பொழுது அந்த எல்லாம்ங்கிற வார்த்தையும் மூல பாஷையில ஷலோம், சரிதான்கிற வார்த்தையும் ஷலோம். ஷலோம் ஷலோம் சொல்லிட்டு போற, எல்லாமே சமாதானமாக சரியா அமையுங்கிறா. திரும்பி தீர்க்கதரிசனுடைய உதவியால் அந்த வேலைக்காரன் கேட்கும் பொழுது, நீ சுகமா, உன் வீட்டுக்கார் சுகமா, அந்த பிள்ளை சுகமா அப்படி கேட்கும் பொழுது அவன் அழலை, கண்ணீர் விட்டு அழலை. பிள்ளை செத்து போச்சியா அப்படின்னு அழலை. நம்முடைய பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்கிடும் நமக்கு. அவள் ஒரு துளி கலங்காமல் அவன்கிட்டையும் சொல்கிறா எல்லாம் சரிதான்கிறா, அவள்கிட்டையும் ஷலோம் ஷலோங்கிறா. அப்புறம் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசி ஜெபிக்கிற நேரத்தில் கூட அவள் உறுதியாக நின்னா. ஏன்னா அவள் எதுக்கு வந்தான்னா பிள்ளையை உயிரோடு எழுப்ப பண்ணுவாருங்கிற உறுதியில் நின்னா. அதான் ஷலோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரசிக்கப்பட்டோம், சபைக்கு போய் நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கேன் அப்படி நினச்சிங்கன்னா கிறிஸ்தவத்துடைய புரிதலே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். மீட்பை குறித்த வெளிச்சமே இல்லைன்னு அர்த்தம். சிந்தின ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை உங்களையும் என்னையும் ஒரே பணியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்திற கம்ப்ளீட் பண்ணிட்டார். உங்களை முற்றிலுமாக பூர்ணமாக பரலோக வாழ்க்கைக்கும் அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் அனுபவிப்பதற்கும் தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் எப்படியாவது பரலோகம் போகிறதுக்கு நான் வழி சொல்லி கொடுக்கல. பரலோகம் போகிறதுக்கு வழி இயேசு கிறிஸ்து, சபை அல்ல. எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபையின் அடிப்படையில் பரலோகம் தீர்மானிக்கப்படுகிறது கிடையாது. ஆனால் எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபையில் போதிக்கப்படுகிற போதனை பரலோக வாழ்வை இந்த பூமியில் அனுபவிக்க போகிறீங்களா இல்லையான்னு தீர்மானிக்கும்.
சரியான சத்தியத்தை கேட்டு அதை உள்ள பதிச்சிங்கன்னா, உபாகத்தை சொல்கிற பார்த்தீங்களா, அஸ் த டேஸ் ஆஃப் ஹெவனான்னு எடுத்துட்டு பார்த்தீங்களா, பரலோகமே பூமியில் இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அது என்ன கேட்குறங்கிற பொறுத்து இருக்கிறது. எதை கேட்குறோம், எதை சிந்திக்கிறோம், எதை தியானிக்கிறோம், எதை மனதில் வைக்கிறங்கிறத பொறுத்து இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், இவ்வுலக பாடு என்னை என்ன செஞ்சிடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் போயிடுவீங்க. நானும் இவ்வுலக பாடு என்னை என்ன செஞ்சிடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்னு நானும் பாடுறேன். ஆனால் அங்கே போய் பார்க்கறதுக்கு இல்லை, அந்த வாழ்க்கையை இங்கே பார்க்க விரும்புகிறேன். நான் என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் பரலோக வாழ்வினுடைய நிறைவை காண விரும்புகிறேன். அது கர்த்தருடைய சித்தம். ஏசாயா 53:11 அற்புதமாக சொல்லியிருக்கு. தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படுவார் இருக்கு. நீ நல்லா வாழும் பொழுது, சுகமாக வாழும் பொழுது, நிறைவாக வாழும் பொழுது, ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழும் பொழுது அவர் பட்ட பாடுகளுடைய கஷ்டத்தை அப்போ தெரியாது. சில நேரத்தில் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. சிலர் கடனை வாங்கி படாத பாடுபட்டு பிள்ளைகளை படிக்க வச்ச உடனே பிள்ளை ஒரு நல்ல வேலைக்கு போன உடனே இத்தனை நாள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, நீ நல்லா வாழ்ந்துட்டேடான்னு ஒரு இது இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? நம்முடைய பரலோக தகப்பனுக்கு அதான். நம்ம அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகளோட முகத்தில் காரி துப்பப்பட்டது, அத்தனுடைய பலனை இந்த பூமியில் அனுபவிக்கணும். பரலோகத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னோம்னா அவ்வளோ சீக்கிரமாக வர சொல்லியாப்பா, கொஞ்சம் இருந்துட்டு வந்திருக்கலாமே பாரு. இருந்துட்டு வந்திருக்கலாம், செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. உன் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தனே, பொறுப்பை விட்டுட்டு ஏன் வந்தேன் பாரு. காலை 9 மணிக்கு வேலைக்கு போனோம். முதலாளி சொல்கிறாரு, ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை முதலாளி சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு. இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பான்னு சொன்ன உடனே 11 மணிக்கு முதலாளி இருக்கிற வீட்டுக்கு, ஊருக்கு நீங்கள் போய் நிற்கக்கூடாது. நானும் வந்துட்டேன். எதுக்குப்பா வந்தேன்? நான் அவ்வளோ வேலை செய்ய சொன்னனே. முதலாளி போனார், மேலே போனார். முதலாளி நமக்கு பெரிய வேலையை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த வேலையை செய்து முடிக்கிற வரை பரலோகத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது. அந்த வேலையை செய்து முடிக்கிற வரை நமக்கு நல்ல சுகம் அவசியம். அந்த வேலையை செய்து முடிக்கிற வரை கையில் நிறைய பணம் அவசியம். சும்மாலாம் எதுவுமே செய்ய முடியாது. சோத்திரம் போட்டு வாங்க முடியாது. சோத்திரம் போட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வேளை சோறு போட்டு கொடுப்பேன். சோத்திரம் போட்டிங்கன்னா பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னா ஒரு வேளை சோறு நல்லா போட்டு கொடுப்பேன். மினிமம்னா ஒரு மாதம் சாப்பாடுக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துருவேன். அடுத்த மாதம் சோத்திரம்னா நான் டபுள் சோத்திரம் போடுவேன். சோத்திரம்ன்றேன். அப்படிலாம் வியாபாரம் முடியாது. இந்த கீழே வரும்போது ஒரு அம்மா வந்துச்சு, போன வாரமே வந்தையான்னுச்சு. எதுக்கு வந்தீங்கன்னு? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணிடுங்க போங்கன்னு. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் சொன்னாரன், இங்கே என்ன வேலை உனக்கு? ஏன்னா போன தடவை வந்தப்போ கையில் காசு கொடுத்து விட்டேன், அதுக்காக இந்த முறை வந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அது நிறைவான வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் வாழணும், அதுக்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கேன். 5 வாரம் பதிச்சிருக்கேன். 5 வாரத்தையும் கேளுங்க. போன வாரம் கடைசியை முடிக்கும் பொழுது, பெருமை இருக்கிறதென்றால் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படாதுன்னு காமிச்சேன். பெருமையில் வாழுகிறோம், அகந்தையில் வாழுகிறோம் என்றால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார்னு பைபிள் சொல்லுது. தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிவருவது கஷ்டம். பேதுருவும் அதை குறித்து பேசுகிறார், யாக்கோபும் அதை குறித்து பேசுகிறார். யாக்கோபு போவோம். முதல்ல யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இது நம் பாவிகளேன்னு சொல்லும் பொழுது டைரக்டர் நம்மளை பார்த்து சொல்லலை. யாருக்கு எழுதுறார்? டைரக்ட் அட்ரஸ் யாருக்கு எழுதுறாரு? யூதருக்கு எழுதுறார். யாக்கோபும் பேதுருவும் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சாங்க. இருமனம் உள்ளவர்களேன்னு சொல்லும் பொழுது
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் விசுவாசம் வச்சிருந்தாங்க, தேவாலயத்தில் போய் பலி செலுத்துகிறதுலையும் விசுவாசம் வச்சாங்க. அப்படி ரெண்டுதுலையும் இருமனம் உள்ளவர்கள்னா பாவியெல்லாம் தான் இருப்பான். நம்ம இருமனம் இல்லை, ஒரே மனம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரே வழி, ஆதாரம், சத்தியம் நினைக்கிறோம். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தர் மனம் திரும்புகிறான், நான் செஞ்ச காரியங்களுக்கு நான் மனம் வருந்துறேன் என்பதற்கு முதல் காரியம் துயரப்படணும், துக்கப்படணும். கழுத்தில் காதில் மாட்டியிருந்தீங்கன்னா அதை கலட்டி வச்சுட்டு பரிதாபமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் துயரப்படுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் துயரப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை மீட்டிட்டாரா? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்னா கழுத்தில் காதில் மாட்டிக்கணும்னு அர்த்தம். துயரப்படுகிற இடத்த கலட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போ மாட்டிக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டை போடும். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உன் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது. கர்த்தருக்குன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 5ஆம் வசனம் சொல்றார், நம்மளுடைய வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவை வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்முடைய கவனம் அவர் மேலே தான் இருக்கணும். அவர் தான் ஆதாரம். மேலே பேசுகிறார், ஏன் உங்களுக்குள்ள யுத்தங்கள் சண்டைகள் இருக்குன்னா நிறைய காரியத்தை விரும்புறீங்க, ஆனால் விரும்புறீங்க தகாத விதமாக இச்சிக்கிறீங்கிறாரு. ஆசை இருக்கு, ஆசை நல்லது, இச்சை நல்லதா? தவறான இச்சை தாங்க தப்பு, நல்ல இச்சை நல்லதுங்க. இச்சைன்னா என்னங்க? ஸ்ட்ராங் டிசைருங்க. முக்கியமான வரங்களை நாடுங்கள், அந்த வார்த்தை கவர் பண்ணுங்கன்னு இருக்கு. முக்கியமான வரங்களை இச்சியுங்கள்ங்கிறாரு. இச்சியுங்கள்னா என்ன அர்த்தம்? அதிகமாக ஆசைப்படுறது. ஆசை வேற. இப்போ ஒரு ஆசை வருது, ஆசை கொஞ்ச நேரத்தில் போயிடும் இல்லையா? காலையில் அம்மா லாங்குவேஜுக்கு வருவோம், காலைல பிரியாணி சாப்பிட்ணும் ஒரு ஆசை வருது. ஆசை வந்துட்டு போனால் திடீர்னு 11 மணிக்கு வயிற்ற கலக்குது, வேணாண்டா இன்னைக்கு பிரியாணி வேணாம் அப்படின்னு ஒரு ஆசை மாறிடுது. ஆனால் சில காரியங்கள் நல்ல தெம்பாக இருக்கிறோம், ஆசை 11 மணி ஆகும்போது நம்மளை தூண்டணும், கறி கடைக்கு போ, கறியை வாங்கணும் தூண்டணும். ஆசை இருக்கிறது வேற, ஆசை ஸ்ட்ராங் டிஸ்பேஷனாக மாறுறது வேற. அவனுக்கு தகாத விதமாக இச்சிக்கிறான். தகாத விதமாக இச்சிக்கிறான்னா தன்னுடைய வாழ்க்கையின் தேவை இன்னொருத்தன் தான் சந்திப்பான்னு அடுத்தவனை பொறாமப்படுறான். அதனால சொல்கிறேன், நீங்கள் வேண்டிக் கொள்ளாதனால உங்களுக்கு பெறலங்கிறாரு. நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஆனால் ஆசையை பெறக்கூடிய விதம் யாரு? கர்த்தர். கர்த்தரை ஆதாரமாக வச்சு வாழணும். அதெல்லாம் சொல்கிறான், நம்ம வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேதம் வாக்கியம் சும்மா சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறாரு. என்ன வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான யார்கிட்ட போய் நிற்கணும்? கர்த்தர்ட்ட தான் நிற்கணும். உங்களையும் நம்பி போகக்கூடாது. நமக்கு திறமை இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு, நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு முன்னேற நினைச்சாலும் கிருபை வேலை செய்யாது. எரேமியால சொல்றாரு பார்த்தீங்களா, தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவங்கிறாரு. அது எந்த மனுஷனை பேசுறாரு? பாவி மனுஷனை பேசுறாரு? விசுவாசியை பற்றி பேசுறாங்க இங்கே. ஏன்னா அந்த பயன்படுத்தப்பட்ட மனுஷங்கிற வார்த்தை வந்து ஆதாம்ங்கிற வார்த்தை இல்லை. பயன்படுத்தப்பட்ட மனுஷங்கிற வார்த்தை கிபர், ஸ்ட்ராங் மேன். மாம்சத்தை நம்புறது. மாம்சம்னா அடுத்தவன் மாம்சம் மட்டும் இல்லை, உங்க மாம்சத்தையும் நம்புறது. அப்படி மாம்சத்தை நம்பி நிற்கிறோம்னா கர்த்தரை எதிர்த்து நிற்பார். மாம்சத்தை நம்பல, கர்த்தரை நம்புறோம், கர்த்தருடைய கிருபை நம்புறோம்னா அவனுக்கு அதிகமான கிருபை அளிக்கிறாரேன்னு சொல்லுது. எனக்கு கிருபை வேணாம், அதிகமான கிருபை வேணும். கிருபை நிறைய ஏராளமான கிருபை வேணும், சஃபிஷியண்டாக இருக்கணும். இருக்கிறது மட்டுமல்ல, அளவுக்கு அஞ்சியமாக இருக்க விரும்புகிறேன் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவாருங்கிறாரு. 1 பேதுருக்கு வாங்க, 1 பேதுரு 5 2ஆம் வசனத்திலிருந்து. உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அதாவது பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறார், மூப்பருக்கு பேசுகிறாரு, எல்டர்ஸுக்கு பேசுகிறாரு. உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை
மேய்த்துங்கிறார். ஒரு பாஸ்டருடைய பிரதானமான வேலை என்ன? மந்தையை ஃபீட் பண்ணுகிறது. சத்தியத்தை கொண்டு மந்தையை ஃபீட் பண்ணுறது. விசிட்டிங் போகிறதெல்லாம் செகண்டரி. விசிட்டிங் போனோமா, போகிறேன் வர்றேன் ஜெபிக்கிறேன் எல்லார் வீட்டுக்கும் ஒரு முறை வந்துடுவேன். ஆனால் அதான் பிரதானமாக கேட்டோம்னா அது பிரதானமான கிடையாது. சத்தியத்தை கொண்டு ஃபீட் பண்ணணும். மக்களுக்கு என்ன வசனம் தேவைப்படுகிறதோ அதை கொண்டு ஃபீட் பண்ணுகிறது. அப்புறம் சொல்கிறாரு, அவலட்சணமான ஆதாயத்திற்காக இல்லை, பணத்துக்கும் புகழுக்குமாக இல்லை. ஊழியம் செஞ்சால் பணம் வரும் புகழ் வருங்கிறதுக்காக இல்லை. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். தேவனை நேசிக்கிறேன், தேவ ஜனங்களை நேசிக்கிறேன், அதனால ஊழியம் செய்கிறேன். ஆதாயத்திற்காக இல்லை, இவ்வளோ செஞ்சால் பணம் வரும் அப்படி இல்லை. எத்தனையோ இடத்துக்கு வெளியூரில் மீட்டிங் போயிட்டு ஹோல் டே பிரசங்கம் பண்ணி காசு வாங்காமல் வந்திருக்கேன். ஏன்னா என்னோட நோக்கங்கிறது பணம் இல்லை, அந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கணும், அதான் முக்கியம். கீழே வாசிப்போம். மூணாம் வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறீங்கன்னா நான் ஏற்றுக்குவேன். ஆனால் நீங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இதை செஞ்சு தான் ஆகணும்னு என்னை கட்டுப்படுத்த முடியாது. அது சரியான ஆலோசனையாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவேன், சரியான ஆலோசனை ஏற்றுக்க மாட்டேன். அதே போல் உங்களை நான் கட்டுப்படுத்த மாட்டேன், மனிப்புலேட் பண்ண மாட்டேன். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு உங்களை கட்டுப்படுத்த மாட்டேன், உங்களை கண்டம் பண்ணவும் மாட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கு வழி என்னன்னு சொல்லி கொடுப்பேன். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த 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 நிலையை அடையலான்னு சொல்லுவேன். ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்படித்தான் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், சாப விட மாட்டேன். சொல்லிக் கொடுப்பேன், சரியான காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன். நீ ஏற்றுக்கொண்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பிரதானமான வேலை என்னங்க? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும், அறிவை சொல்லிக் கொடுக்கணும், புரிந்து கொள்ளுதலை சொல்லிக் கொடுக்கணும். போன வாரம் ஒரு வசனம் சொன்னேன். ஏசாயால சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறேன். சில நேரத்தில் விதையை கொடுக்குறேன், விதையை கொடுத்து இருதயத்தில் விதைக்கிறேன். அதை பத்திரமா பாதுகாத்தீங்கன்னா 30, 60, 100 கிடைக்கும். முதல்ல முளைச்சி வரும், அப்புறம் கதிர் வரும், அப்புறம் தானியமாக வரும். அது ஒரு நிலை. சில நேரத்தில் நான் ஒரு உணவை சாப்பிட்ருப்பேன், வார்த்தையாக மண்ணாவை சாப்பிட்ருப்பேன். அந்த மண்ணாவை சாப்பிட்டு நான் பலன் அடைஞ்சிருப்பேன். சில நேரத்தில் விதையாக இருக்கும், சில நேரத்தில் அது ஆகாரமாக இருக்கும். நான் சாப்பிட்ட ஆகாரத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சாப்பிட்ட ஆகாரம்னா சாப்பாடு இல்லை, இந்த வசனம். அப்படி கொடுத்து உள்ள வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும். 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்குறான் இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு எது பெருமைன்னே தெரியாது. ஆனால் பெருமையில் இருப்பாங்க. நான் பெருமையில் தான் வாழுகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. பெருமைன்னா என்னன்னே தெரியலன்னா கூட நீங்கள் பெருமையில் வாழ்ந்தால் கூட கர்த்தர் ஏற்று நிற்பார். தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சு குதிச்சாலும் ஒன்று தான், தெரியாமல் குதிச்சாலும் ஒன்று தான், கால் ஒடிஞ்சிடும். ஏன்னா பிரமாணம் மாறாது. இப்போ நான் பெருமையில் வாழ்கிறேன்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிற்பார். நான் சொன்னது புரியுதுங்களா? பெருமைகள் உள்ள கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகள் உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். கிருபை தான் என்னோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குது, ஜெயத்தை கொடுக்குது, மேன்மையை கொடுக்குது, உயர்வை கொடுக்குது. இன்னும் பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு கிருபை குறித்த சத்தியமே தெரியாது. கிருபைன்னா என்னன்னு தெரியாது, கிருபை எப்படி ரிசீவ் பண்ணுவோன்னு தெரியாது, அதிகமான கிருபை எப்படி வாழ்க்கையில் அனுபவிப்புன்னு தெரியாது. கிருபை இருக்கிறது ஒன்று, அதிகமான கிருபை கொடுக்கிறார் என்றால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாதவன் தேவன் காமிக்கிற தயவு. அது மட்டும் இல்லை, அது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. அது ஒன் ஆஃப் த ஆன்சர். ஒரு ஆன்சரில் பாதி தான். அது விளக்கி சொல்கிறேன், விளங்கிடும் உங்களுக்கு. அன்ஏர்ன் அன்டிசர்வ் ஃபேவர்னு சொல்கிறோம் கிருபைன்னா. ஆனால் இதுதான் த ஆன்சர்னு கேட்டால் த ஆன்சர் கிடையாது. ஒரு ஆன்சரில் பாதி தான் அது. தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் கிருபை கொடுக்குறான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான்,
எந்த விதமான செயல்பாடுகள் அவன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிகமான கிருபை இருக்கணும். சொல்றது புரியுதா? ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலும் அதிகமான கிருபை இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப நீங்க செய்யற சில காரியங்கள், நான் சொல்றது மாம்சத்தின் கிரியை கிடையாது, நீங்க செய்யற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான கிருபை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன செய்ய முடியாது அவர் சொன்னாரோ, என்னவா இருக்கும்படி அவர் சொன்னாரோ அதை நீங்க சரியாக செய்கிறீர்கள் என்றால், நான் சொல்றது மாம்ச செயல் அல்ல. மாம்ச செயலில் வந்தீங்கன்னா பெருமை வந்துடும். நான் பெருமையை பற்றி பேசல. சில ஆவிக்குரிய காரியங்களை சரியாக செய்கிறீர்கள், சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்றால் கர்த்தர் அடுத்தவனுக்கு இல்லாத கிருபை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பேதுருவுக்குள்ளாத கிருபை பவுலுக்கு இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதிகமான கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. மற்ற எல்லாரும் செயல்படுவதை பார்க்கலும் அப்போஸ்தலனாகிய பவுல் செயல்பட்டது அதிகம். மற்ற எல்லாரும் சாதித்தை பார்க்கலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சாதித்தது அதிகம். ஏனென்றால் அந்த மனிதனோட வாழ்க்கையில் கிருபை இல்லை, அதிகமான கிருபை இருந்துச்சு, மிஞ்சின கிருபை இருந்துச்சு. மக்கள் கிருபை குறித்து பூர்ணமான வெளிச்சம் இல்லைங்க. கிருபைன்னா மக்கள் நினைக்கிறாங்க கிருபை பாவத்தை மூடுன்னு நினைக்கிறாங்க. கிருபை பாவத்தை மூடுமா? மூடுமா? மூடாதாங்க. மூடாது. எந்த இடத்துலையும் வேதத்தில் எந்த ஒரு வசனத்திலையும் கிருபை பாவத்தை கவர் பண்ணு சொல்லல. வேதம் என்ன சொல்லுன்னா அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லுது. கிருபை என்ன செய்யும்? பாவத்தின் வல்லமையை முறிக்கும், மூடாது, அதனுடைய பவரையே ஒழிச்சிரும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? கிருபை அதை மூடி வைக்காது, அந்த பாவத்தினுடைய வேரோடு அடிச்சு வெளியே தூக்கிறோம். அதான் கிருபை. மக்களுக்கு எப்படியாச்சும் வாழ்ந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கிருபைங்கிறாங்க. அது கிருபை இல்லைங்க, அது தேவ அன்பு உங்களை அழியாமல் பாதுகாத்துருக்கு. இல்லைங்க, வேதம் சொல்லுது பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகுன்னு சொல்லிருக்கு. நிச்சயமா சொல்லுது. கிருபை அதிகமாக பெருகி பாவத்தை கவர் பண்ணு சொல்லலை, அந்த பாவத்தை வேரோட புடுங்கி போடும். நாள்பட்ட பாவமாக இருந்தால் சரிதான், விட முடியாத பாவமாக இருந்தால் சரிதான், உங்களால் மேற்கொள்ள முடியாத பாவமாக இருந்தால் சரிதான், கிருபை அந்த இடத்துல வேலை செய்கிறது என்றால் உங்களுக்கு ஹோப்பே இல்லாட்ட கூட கிருபை ஹோப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கை இல்லைங்க, வெளிவதற்கான வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு அப்படியே மூழ்கிட்டேன், பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தால் கூட கிருபை உங்களை தூக்கி வெளியே கொண்டு அந்த பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு மாற்றி கொடுக்கும். அதான் கிருபை. மக்களுக்கு கிருபைனா விளங்கலை. கிருபைனா என்ன, அது எப்படி செயல்படுகிறது, இன்னும் அதிகமான கிருபைகளை எப்படி பெறுவது. அதிகமான கிருபை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில ஓடாது, வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடும். ஞாயிற்றுக்கிழமை இந்த முக்கு தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் முக்கு, எனக்கு முன்னாடி ஒரு கார் போய் நின்றுச்சு. இவன்கிட்ட கேட்டது என்ன காரான்னு கேட்டேன். கார் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருந்துச்சு. எத்தனை கோடிடா? 3 கோடி காரு. நம்ம 2 கோடிக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி நின்ன காரு 3 கோடி. நான் சொன்ன மாதிரி செக்கத்தில் நெட்டில் அடிச்சிட்டாங்க. 3 கோடி 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்கிறாங்க வண்டி. டயர் எப்படி இருக்கு? நம்ம காரில் போகிறோம், அவர் சூப்பர் காரில் போகிறாரு. நான் சொன்னது புரியும். ஏன் காரும் போகும், உட்காந்து போயிடலாம். அது கார் இல்லை, அது ரதம். அப்படி ஸ்பீட் பிரேக்கில் ஏறினா கூட உள்ள ஒருத்தருங்க ஒரு குழுங்கிறது. ஏன்னா டயர் இல்லை, இவ்வளோ பெரிய டயர் போட்டிருக்காங்க இதில். அதான் கிருபை. நம்ம கிருபையில் வாழ்கிறோம்னா மேடு மலமாக போயிட்டு வாழ்கிறதில்ல, அப்படி பறந்து போகிறதுனா மிகுதியான கிருபை இருக்குன்னு அர்த்தம். சும்மா இதை சர்வே பண்ணுறதில்ல, தலை தூங்குறது, சம்பூர்ணமாக வாழ்றது. கிருபைனா என்ன வாசிப்போம். அப்போதாங்க தெரியும் ஏன் தாழ்மையில் உனக்கு அதிகமான கிருபை கொடுக்குற. அந்த கிருபைனா என்னன்னு தெரிஞ்சால் தான் தாழ்மையோட அவசியம் தெரியும். 2 கொரிந்தியர் 12 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11 அவர் பட்ட பாடுகளை பற்றி பேசுகிறார். எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படி என்னை அடித்தாங்க, ஜெயிலில் போட்டு உடைச்சாங்க, கம்பியை கொண்டு அப்படி அடித்தாங்க, எப்படி கப்பல் சேதத்தில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிறார். 2 கொரிந்தியர் 11.
அந்த பிரச்சனை அவரை விட்டு நீங்கும்படியாக 12 கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டுகொண்டேன். மேலே ஒரு முள்ளுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, மாம்சத்தில் எனக்கு ஒரு முள். ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு இருந்த கண்ணி வியாதிங்கிறாங்க. இந்த முள்ளுன்னாவே மக்கள் நினைப்பாங்கன்னா வியாதின்னு நினைப்பாங்க. முள்ளுன்னா இவருக்கு பழைய ஏற்பாடு தெரியும். மனுஷனை பற்றி பேசுகிறான். அவன் வாழ்நாள் முழுக்க உனக்கு முள்ளாக இருப்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா? படிக்கலையா? படித்து பாருங்க. வாழ்நாள் முழுக்க முள்ளாக இருப்பான்னா அவன் வாழ்நாள் முழுக்க அவன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான்னு அர்த்தம். அது நீங்க முடியாக ஜெபம் பண்ணுறாரு. அது நீங்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முள் நீங்கிருமா? சில மனுஷனை நீங்கள் மாற்றவே முடியாது. குத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் குத்தி நமக்கு வலிச்சு கண்ணீர் விட்டால் தான் அவன் சந்தோஷப்படுவான். அது நீங்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணவே முடியாது. அப்போ ஜெபிக்கிறாரு. அது நீங்க முடியாது வேண்டிக் கொண்டேங்கிறாரு. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். பலவீனம் சொல்லும் பொழுது வியாதியை பற்றி பேசலை. என்ன இந்த மனுஷன் வியாதியாக இல்லை. இந்த மனுஷனுடைய உருமாவை தூக்கி ஒருத்தர் மேலே போட்டோம்னா சோமாவான். அப்படிப்பட்ட மனுஷன். சுகம் அவருடைய ஆவியில் மட்டும் இல்லை, மனதில் இருந்துச்சு. பாடியில் சுகமாகிறது மட்டும் இல்லை, நிரம்பி வலிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு பலவீனம்னா சரீர பிரகாரம் பலவீனம் கிடையாது, வேற மனிதர்களால் வர உபத்திரவம் பலவீனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள் நிமித்தம் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த பலவீனம் சொல்லும்போது எதை குறித்து பேசுகிறார்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பம் பேசுகிறாரு. வியாதியை பற்றி பேசலை. சுவிசேஷத்து நிமித்தம் வரும் துன்பங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்கள் நீங்கும்படி நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கினார். ஏற்கனவே ஒரு முறை சொன்னார் பதில், அவருக்கு உள்ள போல. 2வது முறை சொன்னார் உள்ள போல. 3வது முறை சொல்லும் பொழுது அவருக்கு விளங்குது. உனக்கு எந்த பகுதியில் இன்னபிலிட்டியாக நினைக்கிறியோ என்னுடைய கிருபை விளங்கும். கிருபை விளங்குன்னா என்னுடைய எபிலிட்டி விளங்கும். ஒரு பலவீனத்தில் என் பலன் விளங்கும். எந்த பகுதியில் இன்னபிலிட்டியாக நினைக்கிறியோ, செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியோ, அந்த பகுதியில் என்னுடைய பவர் விளங்குங்கிறார். அதான் கிருபை. கிருபைன்னா பிரச்சனையிலே வாழ்கிறது கிருபை இல்லை, பிரச்சனையை பொறுத்துக்கிட்டு வாழ்கிறது கிருபை இல்லை. எது பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனத்தை மேற்கொண்டு வாழ்கிறது. என்னோட மாம்ச இன்னபிலிட்டியில் கர்த்தருடைய எபிலிட்டி செயல்படுகிறது கிருபை. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் என்னவா இருக்கிறேன்? கிருபையினால தான் என்னவா இருக்கேன். ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? மாம்ச செயல்பாடுகள் இல்லையா? நீங்கள் எவ்வளோதான் தாவி குதிச்சா கூட ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம ரட்சித்தது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்குது தேவனுடைய கிருபை. தேவனுக்கு சுதந்திரனாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரா இருப்பது கர்த்தருடைய கிருபை. உங்களை ஒன்றா மாற்றி இருக்கிறது, எப்படி இருக்கிறீர்களோ அப்படி இருக்க வைத்தது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய நீதியான செயல்கள் மூலமாக ரட்சிக்கப்படலை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நம்ம என்னதான் செயல்பட்டால் கூட நம்முடைய செயல்கள் மூலமாக மீட்பையும் மீட்பின் நன்மைகளையும் அனுபவிக்க முடியாது. என்னவா இருக்கிறது மட்டுமல்ல, நான் என்ன செய்யணும் எங்கக்கூடிய அந்த செயல்பாட்டையும் கொடுப்பது கர்த்தருடைய கிருபை. எபேசியர் 2 திருப்போம். இன்னைக்கு நம்ம நீதிமானாக இருக்கிறோம், புது சிஷ்டியாக இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் சொல்லலை, இருக்கிறோம். இதெல்லாம் இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது என்னுடைய மாம்ச பலத்தில் வந்ததல்ல, கர்த்தருடைய ஈவு. கிருபையும் ஈவு. அந்த கிருபை விசுவாசிக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுத்ததும் கர்த்தருடைய கிஃப்ட். ரட்சிப்புனா நான் தலையில குதிச்சு ரட்சிக்கப்பட முடியாது. பரலோகம் பிறகுன்னு கேட்குறாங்க. சர்ச்சுக்கு வந்தவங்கள சொல்கிறாங்க நீங்க பரலோகம் போவேங்கிறாங்க. பார்த்தீங்களா? இன்று வந்தால் அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? நான் ஆயத்தமாக தான் இருக்கேன். அவர் தான் வரல. ஏன் ஆயத்தமாக இருக்கேன்னா நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன்.
என்னுடைய அட்ரஸ் அது. இது 12B/4 தைக்காப்பட்டி தெரு. இங்கே வந்து உட்காந்துட்டீங்க. 12B/4 தைக்காப்பட்டியில் வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டோம்னா எனக்கு பாஸ்ட் மென்டல் ஆகிட்டார் இருக்க நினைப்பாங்க. ஏன்னா நான் அங்கே தான் இருக்கேன். நான் சொன்னது புரியுதுங்களா? என்னுடைய செயலின் நிமித்தம் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்திலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். யோவான் 1:12 சொல்லுகிறாரு. யோவான் 12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், மகனா இருக்கிறோம், மகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்றால் அதை கொடுத்தது தேவனுடைய கிருபை. கிருபை என்ன செஞ்சுட்டு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று இருக்கு. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொடுத்து ஸ்ட்ராங்கா சாட்சி கொடுக்குறாங்க. அவர்கள் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை. ஆங்கிலத்தில் கிரேட் கிரேஸ்ன்னு இருக்கும். நம்ம பூர்ண கிருபைன்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு சீரீஸ் 25 வாரம் பேசியிருப்பேன். பூர்ண கிருபைன்னு போடும் பொழுது இங்கிலீஷில் கிரேட் கிரேஸ் தான் போட்டோம். அவங்களுக்கு மேலே கிரேஸ் இல்லை, கிரேட் கிரேஸ் இருந்துச்சு. ஏன் கிரேட் கிரேஸ் இருந்துச்சு? உயிர்த்தெழுதின் வல்லமையை பேசினாங்க. உயிர்த்தெழுதின் வல்லமையை பேசினவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதனுடைய பவர் இருந்துச்சு. அவங்களுக்கு அது டாக்டரினா பேசலை, உபதேசமா பேசலை, அந்த உபதேசத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ கிரேட் கிரேஸ் இருந்துச்சுன்னா கிரேட் பவர் இருக்கும்னு அர்த்தம். கிரேட் பவரை பற்றி பேசும்போது கிரேட் கிரேஸ் இருந்துச்சு. புரியுதா? அப்போ கிரேட் கிரேஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? கிரேட் பவர் இருக்கும். கிரேட் கிரேஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியும். நல்ல அப்பாவாக இருக்க முடியும், நல்ல போதகனாக இருக்க முடியும், நல்ல மனுஷனாக வாழ முடியும். கிருபை மட்டும் இல்லை, அதிகமான கிருபை. 1 கொரிந்தியர் 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையெல்லாம் இருக்கிறேன். ஐ ஆம் வாட் ஐ ஆம்ங்கிறாரு. நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கல. அவர் எனக்கு கொடுத்த கிருபை வேஸ்டா இல்லை. அவர் எல்லோரும் நான் அதிகமாக பிரகாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக வேலை செஞ்சேன். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செஞ்சுங்கிறார். நான் இருக்கிறது ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன். நான் அப்போஸ்தலனா திடீர்னு ஆயிரல. என்னை அப்போஸ்தலனா மாற்றணும் தேவனுடைய கிருபை. யாரும் திடீர்னு பாஸ்டர் ஆக முடியாது. நம்மை பாஸ்டராக மாற்றுறது தேவனுடைய கிருபை. நான் சொல்ல என்னவா இருக்கிறது மட்டுமல்லங்க, அதை செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் கொடுப்பது தேவனுடைய கிருபை. அதனால தான் எப்படி இருக்கிறோம் மட்டுமல்ல, என்னவா இருக்கிறோங்கிறது. கிருபைங்கிறது ஒரு போதனை கிடையாது. இதை நான் புரிய வேண்டிய விஷயம். கிருபைங்கிறது உபதேசம் கிடையாது. கிருபைங்கிறது ஒரு நபர். இன்னைக்கு நிறைய மக்கள் கிருபை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. கிருபை புரிஞ்சுக்கிறாங்க. கிருபை பேசும்போது சந்தோஷப்படுறாங்க. கிருபை குறித்து நிறைய ஆட்கள் முன்னக்காட்டிலும் அதிகமாக பேசுகிறாங்க. முன்னெல்லாம் விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு கிருபை குறித்து நிறையா பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிற பெரும்பாலான ஆட்கள் கிரேஸை ஒரு டாக்டரினாக பேசுகிறாங்க. அது ஒரு உபதேசமாக பேசுகிறாங்க. அது கேட்டிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கு. கிருபைங்கிறது உபதேசம் இல்லை, கிருபைங்கிற ஒரு நபர். அந்த நபரோடு உங்களுக்கு இருக்கிற ஆழமான தொடர்பு, எந்த அளவுக்கு அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்களோ, ஐக்கியம் கொள்கிறீர்களோ, அவரை அறிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமான கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உபதேசமாக பார்த்தோம்னா போதிச்சுட்டு போயிடலாம். இது உபதேசம் இல்லை, ஒரு நபரோடு இருக்கிற ஐக்கியம். நான் சொன்னது புரியுதுங்களா? எத்தனை மக்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாஸ்டர் எனக்கு கிருபை நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்கா, நான் என்னால் போதிக்க முடியாதுன்னாரு. ஏன் போதிக்க முடியாதுன்னா, கடந்த கால பாவத்தை மன்னிச்சாருன்னா எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இன்னைக்கு செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சாருன்னா ஏற்றுக்குவாங்க. நாளைக்கு நான் செய்ய போகிற பாவத்தையும் மன்னித்திருக்கிறாருன்னா அப்போ சொல்கிறாங்க இது கள்ள போதனைங்கிறாங்க. நாளைக்கு செய்ய போகிற போதனையும் மன்னிப்பார் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அவன் பாவம் செய்ய மாட்டானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கிருபையை டாக்டரினா பார்க்குறீங்க. நான் கிருபையை டாக்டரினா பார்க்கல, ஒரு நபராக பார்க்குறேன்.
அந்த நபர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாசமா இருக்கிறார். ஒரு நாள் கூட எனக்கும் அவருக்கு இருக்க தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வருங்கால பாவத்தை மன்னிச்சு என்னோட ஐக்கியப்பட்டிருக்கிறாரு. நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியுமா? நாளை இல்லை, நித்திய முறை உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னாரு. சொன்னாரா? ஏன் சொன்னார்னா உபதேசம் சொல்லலை, ஒரு நபர் சொன்னார். உபதேசம்னா உபதேசம் என்னை நச்சிக்காதுங்க, நம்பர் என்னை நச்சிப்பாருங்க. உலகத்தில் எத்தனை மத தலைவர்கள் வந்தாங்க, மத தலைவரை என்னுடைய போதனையை கை கொள்ளுங்கன்னாங்க, நான் சொல்ற டீச்சிங்கை நம்புங்கன்னாங்க. இவர் ஒருத்தர் தான் டீச்சிங்கை நம்புங்கன்னு சொல்லல, என்னிடத்தில் வாருங்கன்னாரு. என்னோட டீச்சிங் கிட்ட வாருங்கன்னு சொல்லலாங்க, கம் அண்ட் டு மீனர், என்னிடத்தில் வாங்கினார். வேற யாரான்னு சொன்னாங்களே என்கிட்ட வாங்கன்னு, நான் சொல்ற போதனைகளை கேளுங்கன்னாங்க. இவர் போதனை சொல்ல வரல, நம்மை வாழ வைக்க வந்தார். இது வெறும் டாக்டரினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுத்தும். நான் டாக்டர் உபதேசம் சொல்லலை, ஒரு நபரை பற்றி பேசுகிறேன். யோவான் உள்ள சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்மத்தில் வாசம் பண்ணினார். நீங்க அது ஒரு பிரச்சனை, கிருபை வேற சத்தியம் வேறங்கிறாங்க. கிருபைன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், அரவணைக்கிறார். சத்தியம்னா என்ன? தப்பு பண்ணான்னா வியாதியை கொடுப்பார், போட்டு தள்ளுவார், அது சத்தியம். நமக்கு கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். கிருபை தான் சத்தியம், சத்தியம் தான் கிருபை. நான் சொன்னது புரியுதுங்க? என்னிடத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் எனக்கு சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினார். 2 தீமோத்தேயு எடுங்க, 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசு சொன்ன கிருபையில் பலப்படுன்னு சொல்லலை. கிறிஸ்து ஒரு டாக்டரின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் பலப்படுன்னு சொல்லலை. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுனார். கிருபைங்கிறது கிறிஸ்து தான் கிருபை, கிருபை தான் கிறிஸ்து. 2 பேதுரு 1:2 சொல்றாரு, தேவனையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுங்கிறாரு. அப்ப கிருபையும் சமாதானமும் பெருகுமா? பெருகுமா பெறாதா? அப்படின்னா கிருபை வெறும் அன்டிசர்வ்னா பூர்ணமான விளக்கம் கிடையாது. அப்படின்னா அன்டிசர்வ்னா எல்லாருக்குமே கிருபை பெரியறணும். ஆனால் யார் கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவில் வளர்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான கிருபை கிடைக்குது. கிறிஸ்து இயேசுவை குறித்த எந்த அறிவும் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் கிருபைங்கிற உபதேசம் மட்டும்தான் தெரியுது. உபதேசத்தை கொடுத்தவர் தெரியலன்னா கிருபையில் பெருக முடியாது. நான் சொன்னது புரியல. ஏன் இதுக்கெல்லாம் சொன்னேன்? தாழ்மையில் உனக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமையில் உனக்கு எதிர்த்து நிற்கிறான் இருக்கு. பெருமைன்னா என்ன? பெருமை கிருபைக்கு எதிரி, தாழ்மை கிருபைக்கு ஃப்ரெண்டு. பெருமைகள் உனக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மையில் உனக்கு கிருபை கொடுக்குற. பெருமைன்னு என்ன? ரொம்ப பேருக்கு பெருமைன்னா என்னன்னு தெரியாது. செல்ஃப் சென்டர்னஸ் தாங்க பெருமை. சுயத்தை மையமா வச்சு வாழ்றது, நான் எனது என்னுடைய, அதான் பெருமை. தற்செயலா அடிச்சேன், ஒரு வசனத்தை ரெஃபர் பண்றதுக்காக கூகுளில் அடிச்சேன். பிரேட் இஸ் ஆல்சோ அரகன்ஸ் இருக்கு. நான் தான் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். பெருமைன்னா கர்வம், ஆணவத்தில் இருக்கிறது. ஆணவத்தில் ஆடாதராங்கிறான் பார்த்தீங்களா? யாரும் எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்க போறீங்க, அது என்னது? பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் சொல்லும், ஆனால் எங்கள் தாத்தா இப்படி தானே சொன்னார், பைபிள் சொல்லும், சயின்ஸு தானே சொல்லுது, அப்படின்னா உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஆணவம், தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது. சில மக்களுக்கு விளங்காதுங்க, விளங்காம இருப்பாங்க. சில மக்களுக்கு இதான் சத்தியம் தெரியும், தெரிஞ்சும் மீறி நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் ஆணவம். ப்ரேடுன்னா என்ன? ப்ரேடுன்னா செல்ஃப் சென்டர்னஸ் மட்டும் இல்லை,
இண்டிபெண்டன்ட் ஆஃப் காட், தேவனை விட்டு சுதந்திரமாக செயல்படுவது. அவர் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது. தாழ்மைன்னா டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆஃப் காட், கர்த்தரிடத்தில் டோட்டலாக கர்த்தரை நம்பி வாழ்றது. இந்த பெருமைங்கிற ரோடு இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் கால்வா இருக்கும். ஒரு பக்கம் கால்வா ஆணவம், இன்னொரு பக்கம் கால்வா என்னங்கிறதுனா நான் ஒன்றும் கிடையாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான்லாம் இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு தங்களை தரமட்டத்துக்கு கொண்டு போகிறது. அதுவும் என்னதுன்னா தங்களுடைய மாம்சத்தை நம்பி தங்களை தாழ்த்துவது. தாழ்மைன்னு ஒன்று இருக்கு, மாயமான தாழ்மைன்னு ஒன்று இருக்கா? இருக்கா? இருக்கு. வசனம் வாசிங்க. கொலோசியர் 2:18 வசனம் வாசிக்கிறேன். கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. இருமாப்பா இருக்கிறது என்னதுன்னா மாயமான தாழ்மை, அது அரகன்ஸ்ல இருப்பது. கீழே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்குதலையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் ஒன்றும் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவத்தில் கரிமீன் சாப்பிடக்கூடாங்கிறான். கரிமீன் சாப்பிட்டோம்னா பெருமை வந்துருங்கிறான். கறிக்கும் பெருமைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம் இருக்கு? கரிமீனா சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு வரும். எங்கே வரும்னா பாடியில் தான் வரும், மைண்டில் வராது. பாடியில் வருமா மைண்டில் வருமா? பாடியில் தான் வரும். கொழுப்பு நிறைய அங்கே ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அடைச்சிக்கிறாங்க. எங்கே ஒழுங்கு அதை கன்சியூம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அன்னி என்னன்னாலும் சாப்பிடலாம். என்ன சொல்கிறது, கிறிஸ்தவத்திலேயே ஒரு குரூப் இருக்காங்க, பிள்ளையை பற்றதுக்கப்புறம் பொண்டாட்டி தொடாதேங்கிறான், தொட்டால் நரகம் போயிடுவாங்கிறான். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒரு குரூப் இருக்காங்க. அப்போ நீ தொட்டைன்னா உனக்கு என்ன இருக்குது, இச்சை இருக்குங்கிறான். பொண்டாட்டியை தொடுறதுக்குங்க இந்த வெள்ளைக்காரங்க போதனையாக தான். வெள்ளைக்காரங்கனே தெரியும்ல உங்களுக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா அது மாய்மானமான தாழ்மைங்கிறாங்க. அது தாழ்மை இல்லை, அது ஒரு பெருமை. நான் இப்படி வாழ்கிறேன், இவ்வளோ ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன், நான் அந்த ஆசை பாசத்தெல்லாம் விட்டு போயிட்டேன். மெய்யாவே விட்டு போயிட்டீங்களா? இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற பிரதருக்கு பாட்டி தான் சோறு கொடுக்கும். ஏன்? இளம்பெண் கொடுக்காது. ஏன்? அவர் விடலை, விட முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோம், விட்டுட்டோம். அதனால நாங்கள் பரிசுத்தவான் நினைச்சிங்கன்னா அது தாழ்மை இல்லை, பெருமை. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படிப்பட்டவனுக்கு கிருபை கிடைக்காதுங்க. கர்த்தர் எதிர்த்து நிற்பாருங்க. பெருமைனா செல்ஃப் சென்டர்னஸ், தாழ்மைனா காட் சென்டர்னஸ். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு செய்கிறது. இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்றார், வசனம் என்ன சொல்றது, அப்படி கேட்கறது இல்லை. கவனிங்க, நீங்கள் உங்களே உயர்த்துனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கர்த்தருக்கு தான் உயர்த்தல நினச்சோம்னா நீங்கள் அவர் வேலையை நீங்கள் செய்கிறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையை அவர் செய்ய வேண்டியிருக்கும். என்ன செய்வார்? உங்களை தாழ்த்த வேண்டியிருக்கும். கிருபை டோட்டலாக கட் ஆகும்.
அவருக்கு முன்பாக அப்படி சரண்டராங்க. சரண்டர் பண்றவனுக்கு அதிகமான கிருபை கொடுக்குறான்னு இருக்கு. இண்டிபெண்டா வாழ்றது கிடையாது, டிபெண்டா வாழ்றது, செல்ஃப் சென்டர்னா வாழ்றது கிடையாது, காட் சென்டரா வாழ்றது. இது ஒரு பகுதி. ஒன்று ஆணவத்தில் ஆடுறது, இல்லைன்னா டோட்டலாக ஒன்றும் இல்லை நான் புழு அற்பேன் அப்படின்னு போகிறது. இது ஒரு காரியம். தாழ்மைக்கும் 2 ரோடு இருக்கு. ஒரு ரோடு அவரை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது ஒரு பகுதி. ஒரு பகுதி தான் டோட்டலாக முற்றிலுமாக நான் அவரை சார்ந்திருக்கிறேன். அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சொன்னால் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு காரியம். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. அது ஒரு பகுதி. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு பகுதி என்ன சொல்கிறதுனா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லுது. இந்த பகுதியும் பிடிச்சுக்கணும். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்ச பலத்தை கொண்டு அறிவை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நான் அவர் இல்லாமல் இல்லை. அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னில் வாசமாக இருக்கிறார். அவர் என்னை கொண்டு என்ன செய்யணும் சொன்னாரோ அதை செய்ய முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆணவம் வேற, துணிச்சல் வேற. ஒரு மனிதன் தன்னை நீதிமான் சொல்றான், முற்றும் ஜெயங்கொள்ளுன்னு சொன்னா ஆணவம் கிடையாது, துணிச்சல். கர்த்தருடைய வார்த்தை மேலக்க துணிச்சல். ரட்சிக்கப்பட்டோமா? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு நாள் என்னை பாவின்னு சொன்னார், நான் ஏற்றுக்கிட்டேன். அவன் நான் பாவி தாங்க, என்னுடைய செயல்பாடுகள் மாதிரி ரட்சிக்கப்படணும்னு ஏற்றுக்கிட்டேன். அவருக்கு முன்னாடி நான் சரண்டர் பண்ணேன். இப்படி பாவியாக இருந்த ரட்சிக்கப்பட்ட என்னை பார்த்து சொன்னார் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னார். அதையும் நான் ஏற்றுக்கிறேன். எப்படி பாவின்னு சொல்லும் போது நான் ஏற்றுக்கிட்டனோ அதே மாதிரி நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது ஏற்றுக்கிறேன். என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொன்னார், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? அவராக இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் எனக்குள்ள இருந்து தன்னுடைய வல்லமையை கொடுக்குறான்னு நினைச்சோம்னா என்னால் செய்ய முடியும். தாழ்மையாக இருக்கனா? தாழ்மையாக இருக்கீங்கன்னா பிரதானமான ஒரு காரியம் உங்களை டீச் பண்ண முடியும். நீங்கள் டீச்சபிள் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லி கொடுப்பதற்கு இணங்கவில்லைன்னா நீங்கள் பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஈஸியாக எந்த ஒரு காரியத்துக்கு மனம் திரும்புகிற ஆளாக இருப்பீங்க. தவறு பண்ணிட்டீங்கன்னா சாரின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருப்பீங்க. குடும்பத்தில் சாரி சொல்லி பழகுங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் அதுக்கு சாரி சொல்லணும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. எத்தனை பேருங்க சாரி சொல்கிறாங்க, அதுக்கு சாரி சொல்லணும், நானா தப்பாக பண்ணிட்டேன். நீங்கள் சாரி சொல்லலைனாவே உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு காலகட்டத்திலைங்க எண்ணத்தையும் சிந்தையும் கர்த்தருடைய எண்ணத்துக்கு சிந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டே இருக்கணும். மாற்றி அமைக்க மாட்டேன், நான் இப்படித்தான், நான் மாற மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆணவத்தில் ஆடுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் எதிர்த்து நிற்பார். நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் அப்புறாணி ஆள், நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன். கர்த்தர் எதிர்த்து நிற்பார். என்ன பெருமையில் உனக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லலை, எதிர்த்தே நிற்பார். எப்பப்பெல்லாம் தவறு பண்ணுறோமோ மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கிறது வாழ்நாள் முழுக்க இது இல்லை ஆண்டவர் நான் இப்படி வாழக்கூடாது, வசனம் இப்படி சொல்லுது. அப்படி இருந்தீங்கன்னா டீச்சபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 2-3 வசனம் படித்து முடிப்போம். உபாகம் 8 திருப்போம். பேதுரு சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்றுள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா பிசாசை ஏற்று நிற்க முடியாது. சப்மிஷன் வேற, ஒபீடியன்ஸ் வேற. சொன்னோமா? சொன்னா இல்லையா? அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்போ? சப்மிஷன்ங்கிறது இருதயத்தில் இருக்கிறதுங்க, ஒபீடியன்ஸுங்கிறது செயலில் இருக்கிறது. கணவர் சரியான காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா சப்மிஷன் இருக்கணும், ஒபீடியன்ஸ் இருக்கணும். கணவன் சொல்கிறது வார்த்தைக்கு விரோதமாக இருக்குன்னா அவன் கிடைக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சப்மிஷன் இல்லை. உள்ளத்தில் வந்து நீங்கள் தான் கணவர், உங்களை நான் மதிக்கிறேன், மரியாதை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறதுனால எனக்கு கீழ்ப்படிய முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? சப்மிஷனுங்கிறது இருதயத்தில் இருக்க ஆட்டிடியூடு. பிள்ளைகள்கிட்ட ஒரு சில காரியம் சொல்லுவோம், சொன்ன உடனே முணுங்கிட்டே போய் செய்வாங்க. அது ஒபீடியன்ஸு. சப்மிஷனா? சப்மிஷன் கிடையாது. கர்த்தர் விரும்புகிறது ஒபீடியன்ஸும் சப்மிஷனும் ரெண்டையும் சேர்த்து எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செயலை பார்க்க மாட்டாருங்க, இருதயத்தை பார்ப்பாருங்க.
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தல் இருக்கு பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் சப்மிஷன் பண்ணுங்கன்னு இருக்கு. அது ஒரு ஆட்டிடியூடு, இருதயத்தில் இருக்க மனப்பான்மை. அது வாசிப்போம். உபாகம் 8. இன்னைக்கு மக்களுக்கு கீழ்ப்படுகிறதுனா பிடிக்காது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மெசேஜ் தான் சொன்னேன். அதிகாரத்துக்கு கீழே ஒரு ஆர்சி ஃபாதர் கல்யாணம், ஆர்சி ஃபாதரே சிஎஸ்ஐ ஃபாதரை கல்யாணம் நடத்துகிறாருங்க. அந்த வாவுஸ் எடுப்பாங்க தெரியுமா, என் கணவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்காங்க, சொல்ல மாட்டேங்கிறா. அன்பு அவர் கீழ்ப்படிந்துங்கிறார், அவர் அன்பு ஊர்ந்துங்கிறா. அந்த பாவம் நடத்தி கொடுத்தார். நான் மைக்கை வச்சுட்டு போயிடுவேன். அவர் சொல்றாரு கீழ்ப்படிந்துங்கிறாரு, அவ இல்ல அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து. அவர் 2 தடவை திருப்பி சொல்றாரு கீழ்ப்படிந்து. அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு எதுக்கு நாங்கள் கீழ்ப்படினுங்கிறா? அன்பு செலுத்துவோம், கீழ்ப்படிய மாட்டோம். குடும்பம் நாசமா போயிடும். வாசிப்போம். உபாகம் 8:1. நீ பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்யனா கீழ்ப்படிய சாவதானமாக இருப்பீர்கள்னா, அந்த வசனத்தின்படி செய்ய கீழ்ப்படிய ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துங்க. கீழ்ப்படிஞ்சு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? பிழைத்திருக்கலாம், பெருகி இருக்கலாம், கானான் தேசத்துல போய் வாழலாங்கிறார். கீழ்ப்படிஞ்சோம்னா குறைவுபட்ட போக மாட்டோம். வேதம் சொல்லுகிறது மனம் விருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கொழுமையை புசிக்கலாம். கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா வழுகலாம், பிழைக்கலாம், கானான் தேசத்துக்கு போய் வாழலாம். 2ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்னா உன்னை தாழ்த்தும்படிக்கும், உன்னை ஹம்பிள் பண்ண முடிக்கும். தம்முடைய கட்டளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தினா உன்னை தாழ்மைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்த. 40 வருஷம் நடத்துறாரு. விவசாயம் கிடையாது, ஆனால் மனுஷன் சாப்பாடு வேணும். சூப்பர் நேச்சுரல் வார்த்தையின் மூலம் வரக்கூடிய மண்ணா பொழியுது. நல்லா கவனிங்க, மனுஷன் சோத்தினால் மட்டும் பிழைக்க முடியாதுங்க, வசனத்தினால தாங்க பிழைக்க முடியும். 40 வருஷ காலம் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். எதுக்குன்னா ஒவ்வொரு காலத்திலையும் அவருக்கு தாழ்த்தணும். ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுத்தாரு. காலையில் 6 மணிக்குள்ளே எழும்பி நீங்கள் போய் மண்ணாவை எடுக்கணும். இல்லை நான் சோம்பேறி 8 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்கன்னா மண்ணா இருக்காது, மண்ணு தான் இருக்கும். ஏன்னா வெயில் ஏறும்போது அது உருகிரும். அந்த பனி இருக்கும் பார்த்தீங்களா, பனி இருக்கும் போது தான் மண்ணாவை எடுக்க முடியும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா மண்ணா உங்களுக்கு கிடைக்காது. நான் சோம்பேறி 3 நாள் சீக்கிரம் வந்துச்சுட்டு 3 நாள் நல்லா படுத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் முச்ச 3 நாள் நீ பட்னி சேர்த்து வச்சீங்கன்னா புளுத்து போயிடும். எதுக்கு சொல்லி கொடுத்தார்? ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்குறாரு. வசனத்துக்கு இணங்கி வாழ்றதுனா எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. 3 நாள் சோறு போடாமல் இருங்க, நிறைய கீழ்ப்படிதல் வரும் பிள்ளைகளுக்கு. அந்த நாட்களில் வாழ்ந்தவங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கெல்லாம் இப்போ ஒருத்தர் சொன்னார், பெரிய ஊழியக்காரர், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எங்கள் வீட்டில் கறி எடுப்பாங்க. அப்படி தாங்க முன்னாடி இருந்துச்சு நம்ம வீட்டிலாம். இப்போ தான் நாங்கள் வாரத்துக்கு 3 ஓட்டை எடுக்கிறோம் சிக்கனு. அப்போ சிக்கன்லாம் கிடையாதே. இப்போ மாதிரி இன்னைக்கு சிக்கன் கிடச்சி, அன்றைக்கி நாட்டுக்கோழி மட்டும்தான். அவர் சொல்கிற மதியம் எங்கள் வீட்டில் அந்த அன்னைக்கு இவ்வளோ வசனம் சொல்லி கொடுக்கணும். அந்த வசனம் சொல்லலைன்னா எங்களுக்கு கறிச்சோறு கிடையாதுங்கிறாரு, கஞ்சி தான் கிடைக்குங்கிறாரு. அன்னைக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க. எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ சோத்துக்கு பயந்து வசனம் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க. அன்னைக்கு இப்போ சாமே சொல்கிறார், அவங்க வீட்டில் பழக்கம் இருந்துச்சு, வசனம் சொல்லலைன்னா சோறு கிடையாது.
ஏன் சப்மிஷன் கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்கறது. கீழே இந்த 40 வருஷம் உண்மையில இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார்னா உன்னை போதிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. எதுக்கு சொல்லி ட்ரெயின் பண்ணாருன்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும்னு ட்ரெயின் பண்ணார். அது கீழ்ப்படிஞ்சு நடந்தவன் பானாந்தேசத்துக்குள்ள போய் வாழ்ந்துடலாம். ஏன்னா வாழ்க்கை முறையாக மாறிடும். ஒரு ட்ரைனிங் பீரியட். அது ட்ரைனிங் பீரியடில் 1 மாதம் கற்றுருந்தான்னா சீக்கிரம் போயிருக்கலாம். நான் கற்றுக்க விரும்பல. அவங்க இயேசு கிருபையில் வளர்ந்தாரா? இயேசுவார் ஞானத்திலையும் வளர்த்திலையும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் இருக்கு. இயேசு யாருங்க? தேவனுடைய குமாரனுங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் சொல்லுது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். மரியாதை சிருஷ்டித்தது யார்? இயேசு. யோசேப்பை சிருஷ்டித்தது இயேசு. ஆனால் அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஏன்னா பேரண்ட்ஸ். இப்போ அந்த வசனம் சொல்லிட்டு தான் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தான் இருக்கு. ரூத்து புத்தகம் முழுவதும் கிருபை குறித்து பேசுகிற அதிகாரம். ரூத்து முழுவதும் அந்த 4 சாப்டர் படிச்சு பாருங்க. ரூத்துடைய வாழ்க்கை கிருபை இல்லைங்க. ரூத்துடைய வாழ்க்கையில் மிகுதியான கிருபை. கிருபை அவளுக்கு மிகுதியான கிருபை. என்ன மோவாபிய பெண் சட்டம் எதிராக இருக்கு. மோவாபிய பெண் உள்ள வரக்கூடாது. சட்டம் எதிராக இருக்குன்னா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு நாடு கடத்துறாரு பார்த்தீங்களா? அப்படி அதை காட்டிலும் கொடிய சட்டம் அது. அன்னைக்கு இருந்த சட்டம் வந்து மோவாவியர் உள்ள இருக்கக்கூடாது. ஆனால் மோவாவியர்னு சொல்றாங்க எல்லாருமே. இந்த பொண்ணு மோவாவியர் தெரியுது சொல்றாங்க. மோவாவியர் விடோ, ஏழை. சூப்பர் லைஃப் கிடைச்சா ஏன்? மாமியாவுக்கு கீழ்ப்படிஞ்சா. இருக்கிறதுலையே கஷ்டம் எது தெரியுமா? மாமியாவுக்கு கீழ்ப்படுகிறதான். அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதே கஷ்டம். மாமியாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. மாமியாவுக்கு கீழ்ப்படுகிறதோட கஷ்டம். அவ்வளோ கஷ்டம் இல்லை. மாமனாருக்கு மருமையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கஷ்டமா இல்லையா? கஷ்டம். 20 வருஷம் யாக்கோபு லாபானுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாருங்க. 20 years லாபானுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தார். கர்த்தர் கைவிடலை. அவங்களுக்கெல்லாம் கிருபை கொடுக்கலங்க, மிகுதியான கிருபை கிடைச்சுங்க. வெறும் கோளும் கைமா போனார். வரும்போது 2 படைகளோடு வெளியே வந்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி வர்றான். கர்த்தர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரேங்கிறாரு. அவன் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாவா. ஏன்னா நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்கிறான். அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவன். நான் எனக்கு மேலே என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்கு நான் சப்மிஷன் பண்ணுறவன். நான் சப்மிஷன் பண்ணுறதுனால எனக்கு கீழே 100 பேர் நான் சப்மிஷன் பண்ணுவான். அவனுக்கு மேலே இருக்க அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படிக்கலன்னா இவனுக்கு கீழே இருக்க 100 பேர் இவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்க உலகம் பாஸ்டர் எதிர்த்து பேசுகிற உலகம். பாஸ்டர்ங்கிறது வந்து உங்களுக்கு மேய்ப்பன் மட்டுமல்ல, உங்களுக்கு மேலே கர்த்தர் வச்ச கண்காணி. பாஸ்டர் கேவலமாக பேசுறது, எதிர்த்து பேசுறது அப்படின்னா உங்கள் அதிகாரம் உங்களுக்கு செயல்படாது. இன்னைக்கு சேனல் போட்டு ஆரம்பிச்சு பேசுகிறாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஊழியக்காரன் எடுத்து பேசுறது, அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி அதுக்கு லைக் போடுறது, அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனங்க. அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நீரும் அதிகாரத்துக்கு உட்பட்டவருங்கிறார். நீ பிதாவுடைய தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர், அதனால நீ போன்னு சொன்னால் பிசாசு போகுங்கிறான். நீ வரலாம் வேணாம். அதான் சப்மிஷனுடைய பவர். இயேசு ஒரு நாள் கூட சுயமாக செய்யலைங்க. செஞ்சிருக்கலாங்க, செஞ்சாரா? செய்யலை. எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சாருங்க. யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுக்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்கணுமா? எடுக்க வேணாம். ஏன்னா அது மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம். இவர் மனம் திரும்பணுமா? இல்லை. ஆனால் சொல்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது நீதியா இருக்குதுன்னாரு. ஞானஸ்தானம் வைக்க வேண்டியே இல்லாத ஒரு ஆள்னா இயேசுதான். அந்த விஷயத்திலையும் சப்மிஷன் பண்ணார்.
அதாங்க நிறைவு. பெருமை, ஆணவம் இருக்கவே கூடாது. அதே நேரத்தில் நான் ஒன்றுமே கிடையாது, நான் அடிமட்டம், நான் செத்த நாய், நான் புழு அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்பவும் வேலை செய்யாது. அதெல்லாம் பைபிளில் வசனம் இருக்கா? செத்த நாயின்னு இருக்கா? இருக்கு. மெபிபோசேத் சொல்கிறான் நான் செத்த நாய்ங்கிறான். உடனே அது தங்க வசனம் எடுத்துடக்கூடாது. நான் ஒரு செத்த நாய், அவன் ஒரு செத்த நாய், நான் ஒரு செத்த நாய்னா வேலை செய்யாது. இவர் சொன்னார், ஆபிரகாம் புழுவும் தூசியுமாய் இருக்கிற நான் சொன்னார். சொல்லக்கூடாது. ஒரு இடத்த கத்தரை சொன்னார், யாக்கோபன் சிறு பூச்சி என்னார். ஏன்னா அவன் தானே அற்பமாக தான் நினைச்சான், ஒரு சின்ன கூட்டமாக நினைச்சான். உன்னை சிறு பூச்சியா வைக்க மாட்டேன், உன்னை பெரிய எந்திரமா மாற்றுவேனாரு. வரும்போது பூச்சி மாதிரி வரலாங்க, ஆனால் பூச்சியாய் வாழக்கூடாது. ஜாம்பவான் மாதிரி மாறணும். அது எப்படி பூச்சிலாம் பேர் வைக்கிறாங்க தெரியல. எங்கள் கொள்ளு தாத்தா பேர் பூச்சி. இப்போதான் எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய அப்பா பூச்சி. அந்த பூச்சியை நான் பார்க்கல. இன்னைக்கு நம்ம மக்கள் நான் ஒரு பூச்சிங்கிறாங்க. அதுக்கு அவருக்கே அந்த ஆள் பேரை வச்சது நான் கஷ்டமா நினைக்கிறேன். இவன் கிறிஸ்தவங்கள நான் ஒரு பூச்சி, நான் ஒரு பூச்சிங்கிறாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களை நீதிமான் சொன்னாரா? நீதிமான் தான். பரிசுத்தவான் சொன்னாரா? பரிசுத்தவான் தான். அப்படியா? அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவராலே எல்லாம் செய்ய முடியும். அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா அந்த சம்பூர்ணமான லைஃபை அனுபவிச்சிடலாம். வசனம் சொல்லுதா? மேட்டர் செட்டில்டு. நினைச்சு பாருங்க, நிறைவா வாழலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற, எங்கள் வாழ்க்கையில் பாராட்டிருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி, அனுகூலங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நீர், எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறவர் நீர், உடைய நேச கரத்துக்குள்ளா எங்களை வைத்து நடத்துகிறவர் நீர். கர்த்தாவே, எல்லாவதான நன்மைக்கும் ஆதாரம் நீர், நிறைவுக்கும் ஆதாரம் நீர். கர்த்தாவே, உடைய நிறைவான பலன் எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியில் இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், உடைய அன்பிற்கு தாழ்த்துகிறோம், உடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம், உடைய வசனத்தை எங்களை தாழ்த்துகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். சத்துருவை எதிர்த்து நிற்கிறோம். சத்துருடைய எந்த ஒரு வஞ்சனைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடி எங்களை ஆளுகை செய்ய வைக்கிறதுக்காக நன்றி. உடைய வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தரட்டும். வெளிச்சத்தின் மக்களாக எங்களை மாற்றுவீராக. கர்த்தாவே, எந்த விதமான கர்வமோ ஆணவமோ இல்லாத அளவுக்கு உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இணங்கி வாழக்கூடிய மக்களாய் மாற்றுவீராக. சுயத்தை நம்புகிற மக்களாக இல்லாமல் கிறிஸ்துவை நம்பி வாழ உதவி செய்யும். எல்லா விதமான கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். உடைய மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் உங்களை விலக்கி ஜீவனோடும் சுகத்தோடும் நோய் இல்லாமல் தரித்திரம் இல்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென்.